நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, இங்க கஜேந்திரன் யாருமா? உள்ளதா இருக்கா? அவரை கூப்பிடுங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு, சைன் பண்ணணும். என்னங்க, எங்க இருக்கீங்க? லெட்டர் வந்திருக்கா? அது உங்களுக்கு இல்ல, ஜித்துக்கு. ரெஜிஸ்டர்டா, அவன் சைன் பண்ணி வாங்கணுமா? கஜேந்திரா, கஜேந்திரா, எந்திரிச்சு வா. லெட்டர் வந்திருக்கு பாரு. கொடுங்க. என்னத்தை கொடுக்கணும்? லெட்டர் கொடுங்க. அது ரெஜிஸ்டர்டா. போஸ்ட்மேன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வந்து சைன் பண்ணுவா. ரெஜிஸ்டர்டா? யார் அது எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குது? நான் அதை கேட்கல. அப்போ கோர்ட்லேருந்து வந்திருக்கோம். கேஸ் சம்மந்தமா இருக்கலாம். போய் சைன் பண்ணி வாங்கடா, அப்பதானே அது என்ன ஏதுன்னு தெரியும். ஒரு நிமிஷம், இப்ப வந்துருவா, தூங்கிட்டு இருக்கா. சரிங்க சார். என்ன கஜேந்திரா அது? வாசவனோட பொண்ணு தான் அனுப்பிச்சிருக்கா. அவளுக்கும் எனக்குமான உறவை விவாகரத்து பண்ணணுமா? ஐயோ, அதுவும் நல்லதுதான். தேவையில்லாத பாரத்தை நான் சுமக்க வேணாம்ல. இருந்தாலும் திடீர்னு விவாகரத்து அப்படின்னு சொன்னா, முன்னாடி பொய் சாட்சி சொன்னப்போ அதுல சந்தோஷப்பட்டு வாசவன் எனக்கு ஒரு பரிசை கொடுத்தான். இன்னைக்கு ஒரு உண்மையை உடைச்சு சொன்னதும் அந்த பரிசை திருப்பி எடுத்துக்கிட்டான். அவ்வளவுதான். அதுக்கு தான் இதை அனுப்பியிருக்காங்க. கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா முதலாளி? என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எங்க போனோம்? வண்டியை எடு, சொல்றேன். எங்க போனோம்னு சொல்லாம? அட, அதான் சொல்றேன்னு சொன்னல. ஏய் தம்பிங்களா, ஏறுங்கப்பா. வாசவ முதலாளி நம்மளை டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. டிராப் பண்றலாம் நான் சொல்ல. சொல்லாட்டியும் நீ கண்டிப்பா டிராப் பண்ணுவ. எடுறா வண்டிய.
எங்க போனோம்? அதெல்லாம் போகும்போது உனக்கு நான் சொல்றேன். இல்லைனாலும் அங்க போய் சேரும்போது உனக்கே தெரியும். எடு வண்டிய கொண்டு. சொல்றா, சொல்லுன்னு சொன்ன, ஒழுங்கா சொல்லு. சொல்ல மட்டும்ல, சொல்லு வாசவா. விஜயலட்சுமி அம்மா இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்றா, என்னோட அம்மாவை நீ என்ன பண்ண? இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மொத்த தண்ணியையும் குடிச்சதா சொல்லுவியா? சரி, அப்ப குடிக்க வைக்கிறேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்ல? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். அன்னைக்கு உன் கூட இருந்தவங்களே எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால நடந்த விஷயத்த அப்படியே சொல்றதுதான் உன் உடம்புக்கு நல்லது வாசவா. இல்ல உன் சாவு தண்ணியில தான். பாரு, உன் பானை வயிறு இந்த தண்ணியை குடிச்சே வெடிச்சு சதுரிடும். உன்னை நான் குடிக்க வைப்பேன். சொல்றா. அது அன்னைக்கு ராத்திரி நல்ல மழையா இருந்தது. விஜயலட்சுமி வக்கீல பார்த்துட்டு வர்றத லேட் பண்றதுக்காக நாங்க அவளோட காரை டயரை பஞ்சர் பண்ணிட்டோம். அதெல்லாம் சரி பண்ணி ராத்திரி திரும்ப வர வழியில நாங்க இந்த காரை வழிமறிச்சோம். உன் அப்பா அம்மா கிட்ட சொன்னியா? இல்ல, சொல்றேன். தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? அவங்க வருத்தப்படாம இருக்க நான் இந்த ரூம்குள்ள வந்து இந்த டோரை லாக் பண்ணிட்டு இருந்தா என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்? இன்னொரு தடவை யோசிச்சு செய்யலாம்ல. இத பாரு, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். அதுக்காக எதுக்கு இவ்ளோ தூரம் போகணும்? இங்க எங்கேயாவது பக்கத்துல வேலை பார்க்கலாம்ல.
நீ இப்போ நான் சொன்னதை மட்டும் செய். எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணாத. நீ இப்ப என் கூட வர போறியா இல்ல இங்கேயே தங்க போறியா? இப்ப என் கூட வர போறீனா சீக்கிரமா ரெடி ஆகி எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிக்கோ. சீக்கிரமா போ. ரெண்டுல ஒண்ணு நீயே முடிவு பண்ணிக்கோ. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க? அப்பா எங்கம்மா? இப்பதான் சாப்பிட்டு படுத்தாரு. ஆமா, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? அப்பாவை கூப்பிடுங்க. என்கிட்ட சொல்லுடா, 2 பேரும் எங்க போறீங்க? நாங்க எங்க போறோம், நீங்க போய் அப்பாவை கூப்பிடுங்க. போறீங்களா? எங்க போறீங்க? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க ராகுல்? இப்ப நீங்க அப்பாவை கூப்பிடுறீங்களா இல்ல நானே கூப்பிடுவா? வா. ராகுல், என்ன விளையாட்டு இதெல்லாம்? நாங்க இங்கிருந்து போறோம்ப்பா. எங்க போற? எதுக்கு போற? இதுக்கு ஒரே பதில் தான். வேலை செஞ்சு வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். எந்த லட்சியமும் இல்லாம இதுக்கப்புறம் இங்கேயே இருக்க என்னால முடியல, அவ்வளவுதான். நீங்க 2 பேரும் எங்க போறீங்க அத முதல்ல சொல்லுங்க. அப்படி தெளிவா சொல்ற மாதிரி ஒரு இடம் என் மனசுல இப்போ இல்ல. என் கூட படிச்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அவங்க யாரையாவது பார்த்து எனக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணணும். இப்போ அவசர அவசரமா எதுக்காக ஓடுற? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இது அவசரமா எடுத்த முடிவு இல்லப்பா, பல நாளா யோசிச்சு எடுத்த முடிவு. சீக்கிரம் செயல்படுத்திட்டேன், அவ்வளவுதான். இப்படி முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு போய் நீ எதுக்குடா கஷ்டப்படணும்? நீ இங்கேயே ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம்ல. அப்படி கிடைக்காதுன்னு தெரிஞ்சதாலதான் வேற எங்கேயாவது போலான்னு முடிவே பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, இங்க இருந்தா என் லைஃபே நாசமாயிடும். நாசமாயிடுமா? நீ என்ன சொல்ற? எல்லாமே நாசமா போனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு என்ன எதுவுமே புரியல. இப்ப அதான் பிரச்சனையே. அப்பா, நல்ல காலத்துல நீங்க பண்ண தப்பாலதான் இப்ப நாங்களும் சேர்ந்து கஷ்டப்படுறோம். விதைச்சதுதான் அறுவடை பண்ண முடியும். இப்ப திரும்பி பாக்குறப்போ நானும் நிறைய தப்பு பண்ணிருக்கேன்னு புரியுது. அதோட பின் விளைவை தான் நானும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பண்ண தப்ப எப்ப ஒத்துக்கிறீங்களோ அப்பதான் நீங்களும் தப்பிக்க முடியும். ஓஹோ, அப்படின்னா கஷ்ட காலம் வரும்போது நீங்களும் எங்களை விட்டுட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்க தானே? நீங்க பண்ண தப்புக்கான தண்டனைய நீங்க மட்டும்தான் அனுபவிச்சாகணும். ஏன் தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு. எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. என்னைக்கு உங்க மனசு சொல்றது கேக்குறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கும் விடுதலை கிடைக்கும். ராகுல், நீ எதுக்கு அப்பா கிட்ட இப்படி பேசுற? அப்பா என்ன பண்ணாருன்னு நீ அதையே சொல்ற? உன்னை இத்தனை நாள் வளர்த்து ஆளாக்குனதா இல்ல உன்னை படிக்க வச்சதா? உங்க அப்பா பண்ண தப்பு எதுப்பா? அப்பா என்கிட்ட என்ன தப்பு பண்ணாலும் ஒரு புள்ள நான் அதை கண்டிப்பா சகிச்சுப்பேன். ஒரு வார்த்தை கூட சொல்லாம நான் அதை சகிச்சுப்பேன். நீங்க மத்தவங்களுக்கு பண்ணதான் பெரிய தப்பு. யாருக்கு? யார் விஷயத்துல நான் மகா அப்பாவை பண்ணிருக்க சொல்ல? நீங்க உங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணலையா? உங்களை இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஆளாக்குன அம்மாவுக்கு தப்பு பண்ணீங்கல்ல? தங்கச்சி மாதிரி நினைச்சு பாத்துக்க வேண்டிய ஒரு அப்பாவி பொண்ண கொடுமைப்படுத்தினீங்கல்ல? செஞ்ச ஒவ்வொன்றையும் நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அகங்காரம், பகை, வைரகத்தை தள்ளி வச்சுட்டு
செஞ்ச எல்லா விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் அடுத்தடுத்து எத்தனை பாவங்களை செஞ்சிருக்கீங்கன்னு. நீங்க குவிச்சு வச்ச குப்பையில இப்பதான் நெருப்பு எரியுது. நீங்க தப்பிக்க இன்னும் நிறைய சான்ஸ் இருக்கு. இங்க இருந்து போனவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேளுங்க. உயிரோட இருக்கவங்க கிட்ட கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேளுங்க. இல்லைன்னா இதை விட பெரிய கஷ்டத்தை நீங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கும். நான் கிளம்புறேன். அதுக்காக நிரந்தரமா விட்டு போல, நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கையில தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடி போறேன். வக்கீல, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த விஷயம் கொஞ்சம் பிரச்சனையாயிடும் போல இருக்கு. கேஸ் என்னமோ பழைய கேஸ் தான், ஆனா விஷயம் மர்டர். ஆஹா, உடம்ப முடியல ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. இப்ப என்ன யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, நம்ம வக்கீல் கிட்ட ஒரு கேஸ பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க போன் பண்றத நிறுத்தினாலே பாதி சமாதானம் கிடைச்சிரும். இத பாருமா, கேஸ் விஷயத்த வக்கீல் கிட்ட அப்பப்ப பேசாம இருந்தோம்னாக்கா அப்புறம் நம்ம கம்பிதாமா என்னனும். நேத்து வந்த போலீஸ் தான் இப்போ வந்திருக்காரு. அவரோட விசாரணை முடியலையா என்ன? மறுபடியும் இங்க வந்திருக்காரு. அப்பா, அவரு என்ன விஷயம் போய் கேளமா? இந்த நேரம் பார்த்து எங்கேஜா இருக்கு. என்ன டோர் திறக்க எவ்வளவு நேரமா? என்ன விஷயம் சார்? உங்களை நாங்க கைது பண்ண வந்திருக்கோம் வாசவன். அரஸ்டா? அது எதுக்கு? 5 வருஷத்துக்கு முன்னாடி விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்மணிய காரோட சேர்த்து பாறையில இருந்து தள்ளி விட்ட குற்றத்துக்காக. ஐயோ சார், அதை நான் செய்யவே இல்லை. நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்ட வீடியோவை பார்த்துட்டேன். அதுல தான் நீங்க தெள்ள தெளிவா சொல்றீங்கல்ல, அதை எப்படி நீங்க செஞ்சீங்கன்னு. அது எதுவுமே உண்மை இல்லை சார். நான் ஒரு குற்றமும் செய்யல சார். அதெல்லாம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது நீங்க வந்து சொல்லுங்க. இப்போ நீங்க எங்க கூட வாங்க. அது வந்து நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு வந்துடுறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்போ என்ன பிரச்சனை? நீங்க என்ன நேரா கல்யாண வீட்டுக்கா போறீங்க? சார், நான் ஒரு பேஷண்ட்டு, என்னோட மெடிசன்லாம் எடுக்கணும். அதெல்லாம் அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். இனி உங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் செலவுல தான் நடக்க போகுது வாசவா. அது நீங்க இருக்கிற இடத்துல கிடைச்சிரும், அங்க ஜெயில்ல. நடங்க. அப்பா, அம்மாடி, இது ஒரு பொய் கேசுமா. இது கிருஷ்ணாவோட வேலை. பரவாயில்ல, இது பொய் கேசுன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேம்மா. வெளியே வரவும் செய்வேன். நீ அந்த வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுமா.
பாமா. கஜேந்திரங்க. உள்ள இருக்கான். கஜேந்திரா. என்னாச்சு? என்ன விஷயம்னு சொல்லுங்க. கஜேந்திரா. என்னங்க? என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன விஷயம் கஜேந்திரா. சொல்லுங்க. இல்ல இல்ல கஜேந்திரா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் கூப்பிடுறேன். கஜேந்திரா, என்னாச்சுண்ணே? உனக்கு விஷயம் தெரியுமா? வாசுவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்டா? எதுக்கு? நம்மளோட அம்மாவை கொண்டு குற்றத்துக்காக தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.